மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஹை பிளட் பிரஷர், அதிகமான ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், இது சித்த மருத்துவத்துல குருதி அழல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹை பிளட் பிரஷர் நம்ம உடல்ல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்? முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புன்னு பார்த்தோம்னா சிறுநீரக பிரச்சனை. அதிகமான சிறுநீரக பிரச்சனையை உருவாக்குவதற்கு இந்த பிளட் பிரஷர் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ பிபி அதிகமாக அதிகமாக நம்ம உடல்ல சிறுநீரக பாதிப்பும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல எங்க அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த குருதி அழுத்தம் அதிகமா இருக்கு. ஸோ இளம் வயதுல 20 வயது 18 வயதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு 25 வயதுல இவ்வளோ பிபி அதிகமா இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது 180/120 இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. 160 100. ஸோ நமக்கு பிபி அதிகமாகிறது நிறைய பேருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். பிபி அதிகமாகுதுன்னா நம்ம உடல்ல பாதிப்புகளும் அதிகமாகிட்டே வரும். அதுல முக்கியமானது ஒண்ணுன்னா சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம உடல்ல ஹை பிளட் பிரஷர் என்ன பண்ணுது நமக்கே தெரியும், இதயம் தொடர்பான பிரச்சனைகளை கொடுக்குது. ஸோ இதயத்திற்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் சிறுநீரகங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுத்துது. ஹை பிளட் பிரஷர் சிறுநீரகங்களுக்கும் இந்த பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், ரீனல் ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரீனல் ஆர்டரிஸ்ல ஹை பிளட் பிரஷர் இருக்கும்போது சுருக்கம் ஏற்படுறது. அப்ப சுருக்கம் ஏற்படுதுன்னா உடனடியாக நமக்கு என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் குறைஞ்சு பிரஷர் நமக்கு அதிகமாகுது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்துருப்போம், ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பைலேட்ரல் கிரேட் 4 கிரேட் 3 மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, இல்ல சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பேரன்கைமல் டிசீஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஹை பிளட் பிரஷர்னால சிறுநீரகங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளட் பிரஷர் அதிகமாக அதிகமாக நமக்கு சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படுது. ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றோம்னா நிறைய அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, நேரம் கடந்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் பார்த்தோம்னா டேஸ்ட்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்க்கக்கூடிய சில வகையான மசாலா ஐட்டம்ஸா இருக்கட்டும், அது பவுடர்ஸ் நம்ம நிறைய சாப்பிடுவோம், சேர்த்து எக்ஸ்ட்ராவா சேர்த்து சாப்பிடக்கூடியது, நம்ம சாப்பிடக்கூடிய சாஸா இருக்கட்டும், மயோனைஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ், உப்புச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தொடர்ந்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு உள்ளாகுது. டைரக்டா நமக்கு பிபி ரைஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ பார்த்தோம்னா முக்கியமாக இந்த சோடியம், பொட்டாசியம், புரோட்டீன் இது எல்லாமே நம்ம உணவில் குறைத்துதான் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அடுத்தது ரீனல் ஆர்டரிஸ் நமக்கு பாதிப்பு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா குளோமருலை, அதாவது சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மைனூட்டா சின்ன சின்னதா இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபில்டர்ஸும் பாதிப்பை உருவாக்குது. ஸோ ஹை பிளட் பிரஷர் நமக்கு சிறுநீரகத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தி ரீனல் ஆர்டரிஸ்லயும் பாதிப்பை கொடுத்து, அதுக்கப்புறம் கிட்னிஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய குளோமருலை, அதாவது ஃபில்டர்ஸ்லயும் பாதிப்பை ஏற்படுத்துறதுனால நமக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இதுலயே என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல கவனமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு கிட்னி பாதிப்பு இருக்கோ அதுல இருந்து நம்ம குணம் பெற்று வருவதற்கும் கால அவகாசம் அப்படின்றது எடுத்துக்கும். நிறைய பேர் கேட்கறது, இது உடனே சரியாகுமா, ஒரு 10 டேஸ்ல டிஃபரன்ஸ் தெரியுமா, 1 மந்த்ல டிஃபரன்ஸ் தெரியுமா? கண்டிப்பாக இதுல ஒரு பாசிட்டிவான முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வயது என்ன இருக்கு, சுகர் இருக்கா, பிளட் பிரஷர் இருக்கா, ஏற்கனவே நம்ம உடல்ல என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த குணமாவதற்கான டைம் அப்படின்றத எடுத்துக்கும். அப்ப முதல் மாதம் முழுவதுமே நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறோம், டயட்லாம் ஃபாலோ பண்றோம் போது அடுத்த மாதங்கள்ல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஏற்கனவே நமக்கு இந்த சித்த மருந்துகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவு டேமேஜ் இருக்குன்றதும் ஒரு புரிதலோட நம்ம சித்த மருந்துகளை எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தெரியும். ஸோ இதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிறுநீரக சுருக்கம் இருக்கு, கிரானிக்
கிட்னி டிசீஸ் இருக்கு, இதற்கு முன்னாடி நம்ம பிளட் பிரஷர் இருந்துருச்சுன்னா ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். பிளட் பிரஷர் தானே பாத்துக்கலாம், மெடிசன் எல்லாம் எடுக்க தேவையில்ல அப்படின்னு இருந்தீங்கன்னா உணவு முறையில் மூலமா அந்த பிளட் பிரஷரை நம்ம குறைக்கணும். அதிகமான உடல் சூடு இருந்தாலோ, இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கனாலும், அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிடுறீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் இதுதான் முக்கியமான ஒரு ரீசன். ஸோ இன்றைக்கு எங்கேயாவது வெளியில போறாங்கன்னா உடனே ஜங்க்ஸ் நிறைய சாப்பிட்ற வழக்கம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறுநீரகங்கள் பழுதடைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஹை பிளட் ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நார்மலுக்கு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஹை பிபி இருக்கா, அதை சரி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை நார்மலா பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு அந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற ப்ராப்ளம் குணமாகும். இதுக்குமே பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நீங்க எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் கிட்னியோட ஃபங்க்ஷனை நார்மலா வைக்கிறதுக்கும் ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்குமான சித்த மருந்துகள் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதுல டயட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம முன்னரே சொன்ன மாதிரி அதிகமான புரதம் இருக்கக்கூடிய உணவுகள் வேண்டாம். அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றது, அதிகமா டீப் ஃப்ரை பண்ண உணவுகள், எண்ணெயில பொரித்து வறுத்த உணவுகள் நம்ம சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரணும். தவறாமல் பார்த்தோம்னா நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், வெள்ளை பூசணி, சுரக்காய், புடலங்காய், இது எல்லாமே உணவுல நிறைய சேர்த்துக்கணும். பருப்பு வகைகள்ல சிறு பருப்பு மட்டும் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உணவு முறைன்றது எந்த அளவுக்கு கிட்னி அஃபெக்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு மாற்றம் ஏற்படும். அதிகமான கால் வீக்கம் இருக்கா, நுரையீரல்ல தண்ணீர் சேர்ந்த மாதிரி இருக்கா, பல்மனரி எடிமா அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா உடனடியாக அந்த நீரை அகற்றுவதற்கு என்ன வழிமுறையோ அதற்கான சிகிச்சைகளும் எடுத்துட்டு அதனுடைய சித்த மருந்துகள் எடுக்கும்போது சுருங்கிய கிட்னி, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், கிட்னி தான் சுருங்கிடுச்சு, இது ரிவர்ஸ் வருமா ரிவர்ஸ் வருமா. ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவில் அது பாதிப்பு இருக்கோ பாதிப்புக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா, உடனே அதை கவனிச்சுக்கோங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, ஸோ பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து நம்ம பார்த்துக்கிறதோ, இல்லை ஏற்கனவே நமக்கு யூரியா கிரியேட்டினின் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலும் கவனமாக வருடத்திற்கு ஒரு முறை இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. அதனோட சேர்த்து சித்த மருந்துகளும் எடுக்கும்போது மிக விரைவில் குணம் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.